ඒ දුම්රිය මාර්ග கௌரவ சபாநாயகரே, ரயில் தண்டவாளங்கள் புனரமைக்க தேவையான பொருட்களை கொண்டு செல்ல தேவையான திறனை கொண்டிருக்க வேண்டும். நாம் மலைப்பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றோம். அங்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கு வேறு வழி இல்லை. நானுவையாவுக்கும் அமைவலைக்கும் இடையிலான பகுதி பாரியதொரு வனப்பகுதியாகும். அதற்கான ஒரே ஒரு மாற்றீடு ரயில் பாதை மாத்திரமே என்பதை கூற வேண்டும். எனவே அதனை தவிர்த்து வேறு எங்கும் காடுகளை வெட்டி முன்னோக்கி நகர முடியாது. அது மிகப்பெரிய மலை தொடர்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கின்றது. எனவே இதற்கு உண்மையில் பதில் இல்லை. இரண்டாவது விடயம், எம்மால் அனைத்து இடங்களையும் நினைத்தபடி நிர்மாணிக்க முடியாது. உண்மையில் ஜனவரி மாதத்தில் பின்னர், அதாவது டித்வா புயல் ஏற்பட்டதன் பின்னர் கட்டுப்பாட்டு அறையொன்றை நிர்மாணித்தோம். அந்த கட்டுப்பாட்டு அறையில் ரயில்வே திணைக்களம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நில அளவை திணைக்களம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊழியர்கள் தொடர்ச்சியாக 4 மாதங்கள் கடமையாற்றுகின்றனர். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிர்மாண பணிகளுக்கு நிதியையும் நிர்மாண பொதிகளையும் வழங்கி இருக்கின்றோம். எனினும் பாரிய மண்சரிவு ஏற்பட்ட இடங்களும் இருக்கின்றன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மாத்திரமே அதற்கான பொறியியல் வடிவமைப்பு நிர்மாண பணிகளை செய்ய முடியும். எனவே இந்த 2 பிரச்சனைகளும் இருக்கின்றன. எனினும் சில இடங்களில் இந்த முறைகள் எவையுமின்றி பிரதேச மக்களின் உதவியோடு மாற்று வழிகளை உருவாக்கி ரயில் மார்க்கத்தை அமைப்பதற்கான அணுகுமுறை வீதிகளை அமைத்துள்ளோம். பொருட்களின் விநியோகத்துக்காக பராமரிப்பு ரயில்களை உருவாக்க வேண்டியுள்ளது. இது சாதாரண முறையில் அமைக்கப்பட்டிருந்தால் அதிகளவு காலம் எடுத்திருக்கும். எனவே வத்தேகமவுக்கும் மாத்தளைக்கும் இடையிலான பகுதியை தவிர்த்து ஏனைய அனைத்து பகுதிகளையும் இந்த வருட இறுதிக்குள் அல்லது அடுத்த வருடத்தின் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துக்குள் எம்மால் அமைத்துக் கொடுக்க முடியும் என நம்புகின்றோம். வத்தேகமையிலிருந்து மாத்தளை வரையான பகுதிக்கு மாத்திரம் இன்னும் 6 மாதங்கள் செல்லும். මාස 6ක් වගේ කාලයක් යන්න පුළුවන්.